பேச்சு என்றால் நண்பர்களே, வார்த்தைகளை கொப்புளிப்பதல்ல பேச்சு, வார்த்தைகளுக்குள் வாழ்க்கையை வைப்பதுதான் பேச்சு. சும்மா வார்த்தைகளை போட்டு ஜகஜாலம் பண்ணக்கூடாது, அதுக்கு பேர் பேச்சு கிடையாது. என்னை பேச்சாளர் என்று அறிமுகப்படுத்தினால சொல்றேன். நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களிடத்தில் கேட்பேன், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நடத்துகிற போது கேட்பேன், கேன் யூ ஸ்பீக் ஃபார் half an hour வித்தவுட் சேயிங் எனிதிங் அப்படின்னு கேட்பேன். ஃபாலோ மீ க்ளோஸ்லி, அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு விளங்கும். இதை நான் வகுப்பில் சொல்லி சீரழிந்திருக்கிறேன். மை டியர் பாய்ஸ், ஃபாலோ மீ க்ளோஸ்லி அப்படின்னு சொன்னா 4:30 நான் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயில பின்னாடியே வரான். அட சண்டால பாவிகளா, என்னை வாடா ஃபாலோ பண்ண சொன்னேன், பாடத்தை ஃபாலோ பண்ண சொன்னேன்டா அப்படின்னா ஃபாலோ பண்ண முடிஞ்சா பண்ண மாட்டோமாங்கிறான். Follow me closely. Can you speak for half an hour without saying anything? அப்படின்னு கேட்டா, ஓ எஸ், வெரி வெல். அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் இருக்கிறார்கள். அரை மணி நேரம் அல்ல, 1 மணி நேரம் பேசுவார்கள், ஒரு சப்ஸ்டன்ஸும் இருக்காது. நான் ஒரு பேச்சு கேட்டேனே, ஒரு அரசியல் பேச்சு, நல்ல வேளை எஸ் வி சேகர் வரவில்லை. பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த நேரத்தில் இந்த தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்களிடத்தில் எடுத்து பேச வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஆசையோடு இந்த மேடையில் ஏறிய நான், அந்த விஷயத்தை சொல்லாமல் இந்த மேடையை விட்டு இறங்க மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை, உறுதிப்பாட்டை உங்களிடத்திலே தெரிவிக்கின்ற நேரத்தில் என்னுடைய தானை தலைவனை சிந்தித்து பார்க்கிறேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு உங்களிடத்திலே ஆசை இருக்கிறது, அவா இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்கிற காரணத்தினாலே அதை சொல்லாமல் இறங்க மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்கிற இந்த நேரத்தில் நான் சிந்தித்து பார்க்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன் என்பதை சொல்ல கருதுகிற இந்த நேரத்திலே தான் என்னுடைய தாய் தமிழை வணங்க வேண்டும் என்கிற ஆசை எனக்குள்ளே வருகிற காரணத்தினாலே இந்த தாய் மண்ணை வணங்கிவிட்டு தாய் தமிழையும் வணங்கிவிட்டு நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்று சொல்லுகிற இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்கிற போது பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. அவன், அண்ணே என்னன்னே சொல்ல போறீங்கன்னா சப்புன்னு செவுட்டோடு இழுத்துட்டான். இங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் செவிடுன்னா இந்த பகுதி, சப்புன்னு இழுத்துட்டு சொன்னா, வந்தோமா பேசாம இருந்தோமான்னு இருக்கணும், என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சாதான் சொல்லிவிடுவோம் இல்லடா, தெரியாம தானே சுத்திக்கிட்டே வாரேன், அதுல நீ என்ன பெரிய அண்ணாவி ஊடால பூந்து நொன்ன சொல்றேன்னு தெரிஞ்சாதான் சொல்லிவிடுவோம்லடா. அதல்ல பேச்சு நண்பர்களே. 5 நிமிடம் பேசினாலும் அதில் 3 கருத்துகள் இருக்க வேணும். ஆப்ரஹாம் லிங்கன் கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் 3 நிமிடங்கள் தான் நண்பர்களே. ஆனால் அந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸை ஆப்ரஹாம் லிங்கன் கொடுக்கிற போது அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் பேசிய பேச்சு 1 மணி நேரம். 1 மணி நேரம் பேசிய அந்த தலைவரின் பேச்சு சரித்திரத்திலே இடம்பெறவில்லை. 3 நிமிடம் பேசிய கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிறது. வெறுமனே வார்த்தைகளை கொப்பளிப்பதல்ல, நல்ல பேச்சு பேச்சு. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. இந்த மேடை இன்றைக்கு ரொம்ப பெரிய மேடை. நம்முடைய கேபி ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே கேபி என்று சொன்னால் எல்லாரும் கே பாலச்சந்தர் என்று சொல்வார்கள். என்னை பொறுத்தவரையிலே கேபி என்று சொன்னால் கேமரா பிரம்மா. அதான் கேபி. பிரம்மானா படைப்பு கடவுள். கேமராவை வைத்துக் கொண்டு படைக்கக்கூடிய ஒரு தெய்வம், ஒரு கடவுள் வேண்டும் என்றால் அது கேமரா பிரம்மா கேபி. ஒரு ஆளை வச்சு கொண்டு ரொம்ப பாராட்டக்கூடாது, நல்லாவும் இருக்காது. சில சமயம் சில இன்ட்ரோடக்ஷன்ஸ் சொல்ற போது இந்த ரோட்டரி கிளப்ல சொல்லுவார்கள் கஸ்டமர் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, டுடே ஸ்பீக்கர் இஸ் எ renowned speaker in Tamil Nadu. இங்கிலீஷில் தான் இன்ட்ரடக்டரி ரிமார்க்ஸ், அதுவும் கஸ்டமரி இன்ட்ரடக்ஷன். ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன், who is heading the Department of English at Ayyanadar Janaki Ammal College in Sivakasi, is happily married to,
கண் ஓரத்தில் கண்ணீர் தழும்பும். ஒரு மேரீடுன்னு சொல்லிட்டு விட, he is married to so and so ன்னு சொல்லிட்டு விட, உன்னை யாரு ஹாப்பிலி எனக்குலையா தெரியும், நான் படுற பாடு எனக்குல்ல தெரியும். இல்லை ஒருத்தரை தூக்கி மேடையில் வச்சுக்கிட்டு அது இதுன்னு நம்மளா பேசினோம்னா சிக்கலாயிரும். ஆனா பாராட்டப்பட வேண்டியவர்களை பாராட்டி ஆக வேணும், பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டி ஆகணும். ஒரே ஒரு வரி சொல்றேன். நான் அவரை நான் ரொம்ப ரசிச்சவன். திரைப்பட வெளிச்சம் விஷயத்தை விதைக்க வேண்டுமே ஒழிய விஷத்தை விதைத்து விடக் கூடாது என்பதில் கண்டிப்பாகவும் கராராகவும் இருந்தவர் கேவி அவர்கள். திரைப்பட வெளிச்சம் விஷயத்தை விதைக்க வேண்டுமே ஒழிய விஷத்தை விதைக்க கூடாது என்பதில் ரொம்ப கண்டிப்பா இருந்தவர். ஒரே அவருடைய சிறப்புக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. வரவு செலவு இதான் தீம். வரவு செலவு இதான் தீம். ஹைலி காமிக் பிலிம் ஒன்னு, ஹைலி டிராஜிக் பிலிம் ஒன்னு, ஒரே தீம் சார். நான் அப்படிதான் அந்த படத்தை பார்த்தேன், உங்க படத்தை. ரெண்டு படத்திலையும் வரவு செலவு இதுதான் தீம். ஹைலி காமிக் பாமா விஜயம் வரவு செலவு, ஹைலி டிராஜிக் நீர்க்குமிழி வரவு செலவு. இல்லையா? ஒன்று பொருளாதார வரவு செலவு, இன்னொன்று இந்த உயிரின் வரவும் இந்த உயிரின் செலவும் நீர்க்குமிழி. அப்படி படைக்க வல்லவர். இன்னைக்கு அவருடைய பெருமை என்ன தெரியுமா? இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த நடிகர்கள் என்று பாராட்டப்படக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடிய கமல் சார் அவர்களும் ரஜினி சார் அவர்களும் இவரை குரு என்று வணங்குகிறார்கள். இவர் யாருக்கும் இல்லாத ஒண்ணு, அதாவது குரு என்று வணங்குகிறார்கள். அதனால் எல்லா குருவும் வணக்கத்துக்குரியவர்கள் இல்லை. இவருக்கே விளங்குது. புரியுதா சேகர்? எல்லா குருவும் வணக்கத்துக்குரியவர் இல்லை. குருனா ஆசிரியர், வாத்தியார் அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் கொஞ்சமா விளங்கும். இந்த மெர்க்குரி லைட் மாதிரி முதல்ல டர் அப்படியே வரும். குருவாக இருப்பார். ஒரு காலத்தில் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னார்கள். மாதா தெய்வம், பிதா தெய்வம், குரு தெய்வம். அந்த குரு தான் சுருங்கி 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 இப்போ ஆசிரியராக இருக்கிறோம் நாங்கள்லாம். டீச்சர். என்கிட்ட ஒரு ஆள் கேட்டார், வாட் ஆர் யூ சார் அப்படின்னார். ஐ எம் ஏ டீச்சர். டீச்சரா? எப்படின்னா? எப்படியா? என்னடா கேட்குற? எப்படியானா? இல்லை பொம்பளைய தானே டீச்சராக இருக்க முடியும். நம்ம அவன் பாருங்க, அவனுக்கு யாரோ இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கான். பொம்பளை தான் டீச்சர், ஆம்பளையெல்லாம் வாத்தியாரு சாரு. ஆம்பளையெல்லாம் சாரு, பொம்பளையெல்லாம் டீச்சர்னு சொல்லி கொடுத்து. வாத்தியாரு எங்க சிவகாசியில் ஒரு வாத்தியார் இருக்கிற, ஒரு பஞ்சாயத்து ஸ்கூல் வாத்தியார். ஸ்கூலுக்கே போக மாட்டாரு. பினாமி அனுப்புறாரு சார் ஸ்கூலுக்கு. சார் நான் விளையாட்டுக்கு சொல்லிங்க, சத்தியம் சத்தியம் சார். இவர் அவர் வாட்டில் அவர் நிலம் போல நான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இவர் பேரில் ஒருத்தன் போய் சைன் பண்ணி கையெழுத்து போட்டு வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கான். அந்த ஆளுக்கு நல்லாசிரியர் விருது கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில். நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் ரொம்ப ஃப்ரெண்டு நமக்கு. அண்ணாச்சி, நீங்கள் ஸ்கூலுக்கே போக மாட்டேல, அப்புறம் உங்களுக்கு எப்படி நல்ல ஆசிரியர் விருது கொடுத்தான் அப்படின்னு. போகலை, இல்லை அதுக்காகத்தான் அப்படின்னா. அதனால எல்லா குருவும் பாராட்டுக்குரியவர்கள் இல்லை. எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தார். உள்ள வந்தோன்னா அது என்னமோ அவருக்கு என் மேல அப்படி ஒரு பிரியம். அப்படி உள்ள வந்துட்டான்னு, ராமச்சந்திரா எழுந்துரு, அது செந்தமிழ்ல தான் செப்புவாரு, செந்தமிழ்ல தான் செப்புவாரு, செந்தமிழ்ல தான் அப்புவாரு.
ராமச்சந்திரா எழுந்திரு அப்படின்னா, ஐயா பண்பு தொகை என்றால் என்ன? நடத்தவே இல்லையே ஐயா. சரி உட்கார். போர்டுக்கு போனார். ஞானசம்பந்தன் சார் மன்னிக்கணும், பண்பு தொகை அப்படின்னு எழுதினார். திரும்பி என்னைய பார்த்து, விளங்குதா? இளவு பண்பு தொகைன்னு எழுதி இதுல விளங்கு, பண்பு தொகைன்னு எழுதியிருக்கிய ஐயா. சாக போகிறாய். ஆசிரியர் பண்பு தொகை. பண்பு தொகை என்றால் பண்பு தொக்கி நிற்பது. எனக்கு பண்பு புரிகிறது, நிற்கிறது புரிகிறது, இந்த தொக்கினா என்னன்னு புரியல. ஐயா தொக்கி என்றால் என்னன்னு கேட்டா அடிப்பாரு. அதனால நான் பாட்டில் அமைதி காத்துட்டு இருக்கு. பண்பு தொகை என்றால் பண்பு தொக்கி நிற்பது, செம்மன் என்பது எடுத்துக்காட்டு. விளங்குதா? விளங்குதியா? விளங்கலன்னு சொன்னா அடிப்பாரு. இதுக்கு வீணா. அடுத்து வினைத்தொகை. 3 காலமும் தொக்கி நிற்பது வினைத்தொகை. கொல் களிறு, கொன்ற களிறு, கொல்லும் களிறு, கொல்ல போகிற களிறு. விளங்குதா அப்படின்னா, விளங்குதியா? ஒன்னும் விளங்கல, அது விளங்குதியா? இப்ப எழுந்திரு. பண்பு தொகை என்றால் என்ன ஐயா? பண்பு தொக்கி நிற்பது பண்பு தொகை ஐயா. எடுத்துக்காட்டு விளம்பு, கருமொச்சை, கருப்பு மொச்சை. கருப்பு என்பது பண்பு, மொச்சை என்பது. எனக்கு ஒரு மாதிரி பல்ல நறு நறுன்னு கடிக்கிறாரு. செம்மன் பண்பு தொகைனா கருமொச்சையும் பண்பு தொகை தானே, எதுக்கு ஒரு பல்ல நறு நறுன்னு கடிக்கிறாரு? வினைத்தொகை என்றால் என்ன? 3 காலமும் தொக்கி நிற்பது வினைத்தொகை ஐயா. எடுத்துக்காட்டு சொல், சுடுமொச்சை. சுட்ட மொச்சை, சுடுகிற மொச்சை, சுட போகிற மொச்சைன. அங்கிருந்து தங்கு தங்குன்னு ஓடியாந்து மிதிச்சாரு பாருங்க, மிதி. எனக்கு ஒரு கழுதையும் விளங்கல. ஏண்டா ரெண்டுமே சரியான விடை தானே, சரியான விடைக்கு ஏண்டா இந்த ஆள் நம்மளை போட்டு இந்த மிதி மிதிக்கிறாரு அப்படின்னு வகுப்பு முடிஞ்சு போகல நண்பர்கள்ட்ட கேட்டா அவன் சொல்றான், ராமச்சந்திரா நீ ஒரு 15 நாள் டைபாய்டு காய்ச்சல்ல லீவ்ல இருந்துட்டு இன்னைக்கு தானே வார, இந்த இடை நாட்கள்ல அவருக்கு மொச்சவாத்தியார்னு பேர் வச்சிருக்கோம்டா. அது அந்த சண்டாள மனுஷனுக்கும் தெரியும்டா. இந்த விவரம் தெரியாம நீ வாட்டில கருமொச்சை சுடுமொச்சைனா அவர் விடுவாராடா அப்படின்னு ஆச்சு. சரியான விடைக்கு அவருக்கு பட்ட பேர் வச்சதுக்கு ஆடிக்கிறான். எப்படி நல்ல குரு. அதனால இவர் குரு அப்படின்னு சொன்னா போற்ற தகுந்த தொழ தகுந்த குரு. அவர்களே பாராட்டு. ஆல் இண்டியா ரேடியோ பாராட்டப்பட. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் ஒரு ரேடியோ பெட்டி எங்க அப்பா வாங்கி கொண்டாந்து வச்சு சார், அதுல இந்த மேஜிக் இப்பெல்லாம் என்னென்னமோ வந்துருச்சு. முதல்ல அந்த மேஜிக் ஐன்னு ஒன்று வரும், லேசா பச்சை. அதுக்காக அதை போட்டுக்கிட்டு முன்னாடி உட்கார்ந்து அந்த பச்சை வெளிச்சம் மெதுவா வர்ற போது பார்த்து ரசிச்ச காலங்கள். இன்னைக்கு 1000 தொலைக்காட்சி சேனல்ஸ் வந்துருச்சு சார். ஆனா சங்கீதத்தை ரசிக்கணுமா, செய்திகளை கேட்கணுமா, ரேடியோல மட்டும் கேளுங்க, அப்பதான் ரசிக்க முடியும்.